ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சிவாலயம் வந்து இருக்குங்க. நான் வந்து இந்த வழியில் எதர்ச்சியாக போகிறப்ப பார்த்தேன். பட் இந்த ஊரில் ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இந்த வழியில் போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு. இது பார்த்தோன்னா சிவன் கோயில் பாருங்கள். அதுவும் அந்த காலத்தில் சோழர் மன்னர்கள் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கிறது வந்து பெரிய விஷயம். நான் பார்த்தேன் சிவபெருமான் ஆலயம் நல்லா இருக்குது. இது பாருங்கள், நல்லா இருக்குது. பேக் சைடில் அதே போல் பார்த்தா நிறையா கோயிலெல்லாம் இருக்குது, நிறையா கட்டியிருக்காங்க பாருங்கள். திருஞான சம்பந்தர், தட்சிணாமூர்த்தி, இது போல் சிற்பங்களெல்லாம் வந்து இருக்குது. இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கிறது, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில். எப்படி ஜம்பியில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயில் இருக்கோ, அதே போல் வந்து இந்த அரடாப்பட்டு கிராமத்துலேயும் மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குது. இது பாருங்கள், இதுதான் வந்து மண்டபம். அதாவது அந்த காலத்துலலாம் நாட்டியம் ஆடுவாங்க, திருமணம், யோக குண்டெல்லாம் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. நல்லா இருக்குது. இது வரலாற்றுடைய தலப்புராணம் வந்து நான் அப்புறமாட்டுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து மண்டபம். நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம், ஆயிரங்கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு பெரிய கோயில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் வந்து சப்தகன்னிமார்கள். அதே போல் இந்த சிவத்தலத்தில் பார்த்திங்கன்னா சப்தகன்னிகள் அந்த என்ன சொல்கிறது, சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. விஜய கணபதி, ஸ்ரீ மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, ஐயனார் பாருங்கள் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தா இங்கே ஒரு சிவனுடைய இது இருக்குது பாருங்கள். மிக ஒரு கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த ஊர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வாங்க. இதெல்லாம் பெரிய கோயில், சிவன் கோயில். ஹாய் ஃப்ரெண்ட், இது வந்து சிவன் தலம். இந்த சிவன் தலத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய குலதெய்வம் சப்தகன்னிகள். அந்த சப்தகன்னிகளுடைய சிலைகள் வந்து உறவு சிலைகளும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஐயனார் சாமியும் வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய சிலையும் வச்சுருக்காங்க. அதே போல் பரமரிஷி, விஜய கணபதி, இவங்க இந்த சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. மிக ஒரு அருமை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த சிவன் தலம் இருக்குது. இந்த சிவன் தலம் வந்து சோழர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில், சிவன் கோயில் இது. ஓகேங்களா. அதே போல் இந்த கிராமத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு வரலாற்று சிறப்புக்கும் ஊராகவும் இது கருதப்பட்டது. கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த பக்கம் வந்தால் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது அரடாப்பட்டு கிராமத்தில் வந்து நம்ம இருக்கோம். இங்கே வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் எதாச்சியாக போனேன். பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா சோழர் மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். இந்த ஊருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. அதே போல் நான் இந்த கோயில் உள்ள வந்து என்ட்ராயிட்டு சிவனை வணங்கிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா இதை சுற்றி பார்க்குறப்போ இங்கே ஒரு சிலைகளெல்லாம் இருந்துச்சு. இது என்ன சிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தகன்னிகளுடைய சிலைகள். அதாவது பார்த்தோன்னா என்னுடைய குலதெய்வம் சப்தகன்னி தான். பார்த்தோன்னா அவங்களுடைய சிலைகளெல்லாம் இருக்குது. அது கூட ஐயனார் இருக்கார், அதுக்கப்புறம் ஸ்ரீ கணபதி இருக்கார், இது போல் அதுக்கப்புறம் இன்னொரு சாமி இருக்குது வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க.
இல்லையா? இதே மாதிரி தாங்க ஈஸ்வரன். ஹாய் ஃப்ரெண்ட், பாருங்கள். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் வந்து மிகப்பெரிய பழமையான ஒரு சிவன் தலம் வந்து இருக்குது. இந்த சிவன் தலம் பார்த்தோன்னா மிக பெரிய கோயில் இது. இது வந்து சோழர் மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில். இதுதான் வந்து மூலஸ்தானம் சிவலிங்கம். இது திருவண்ணாமலைக்கு ஆப்போசிட்டு கிட்டே அமைஞ்சிருக்கு. சிவசந்திரன், அதாவது சிவசூரியன். இது இந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் தலத்தை பற்றி, ஒரு சிவனுடைய கோயிலை பற்றி, அதோடைய தல வரலாறை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து இந்த கோயில் வந்து மிக ஒரு பழமையான ஒரு கோயில். இது வந்து சோழர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதாவது திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூர் செல்லக்கூடிய விரைவுர் லைனில் அரடாப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து அமைஞ்சிருக்கு, இந்த சிவன் கோயில். நான் எதார்ச்சியாக அந்த வழியில் போனப்போ பார்த்துட்டு எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய சின்ன ஒரு கிராமத்தில் இவ்வளோ பெரிய பழமையான ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு நான் மிக ஆச்சரியப்பட்டேன். அந்த கோயிலுடைய வரலாறை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்தேன். மிக அருமையாக இருக்குது. இயற்கை வளங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு கோயில் வந்து பழமையான சிவன் கோயில் வந்து அந்த ஊரில் இருக்கிறதுக்கு அந்த கண்டிப்பாக அந்த கிராமத்துடைய மக்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். ஓகேங்களா? இப்படி ஒரு பெரிய கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை பற்றி, சிவனுடைய கோயில் பற்றி ஒரு தல வரலாறை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து தெரிவிக்க போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ நலம் அருளும் நாழகி உடனுரை ஸ்ரீ ஆனவரத தண்டேஸ்வரர் திருக்கோயில். இது வந்து அரடாப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில். தல வரலாறு: உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இறைவனின் திருநடனம் மூலம் உயிர் வாழ்கின்றன. இறைவன் திருநடனம் கைலாயத்தில் மட்டும் நடைபெறும். திருக்கைலாயம் அன்றி பூலோக கைலாயம் என போற்றப்படும் அரடாப்பட்டில் அமைந்துள்ள ஆலயத்தில் சிவபெருமான் இடைவெளி இல்லா நடனம் ஆடுகிறார். சிவபெருமான் இங்கு ஆனவரத தண்டீஸ்வரர் என்ற திருநாமத்தினுடன் எழுந்தருளி திருநடனம் ஆடுகிறார். இங்குள்ள இறைவனை 18 பூதகணங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கும் திருத்தலம். ஜடாமுடி சித்தர் வழிபாடு செய்த திருத்தலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு பூஜை செய்த முக்தி பெற்ற திருத்தலம். நாகங்கள்
இறைவனை பூஜை செய்து போற்றப்பெற்ற திருத்தலம். முன்னொரு காலத்தில் வில்வ வனமாக இத்தலம் இருந்தது. இப்படி பல சிறப்புகளை கொண்டது இத்திருக்கோயிலூர். இந்த ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ய பல பிரிவுகளில் செய்த புண்ணியம் மூலம் சுவாமியை தரிசிக்கலாம். இத்திருக்கோயிலை வலம் வந்து தரிசிப்பதன் மூலம் திருக்கைலாயத்தை வலம் வந்து புண்ணியமாகும். மேலும் எண்ணிலடங்கா செய்து பெறும் கிட்டும். மேலும் சிவலோக பதவியும் அடைவார்கள். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி புண்ணியர் ஆவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனால் அது வந்து புண்ணியமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து நம்ம வலம் வந்தால் வந்து திருக்கைலாயத்தை வலம் வந்த ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜடாமுனி சித்தர், நாகங்கள், பசுக்கள் இதெல்லாம் வந்து அந்த சிவன் போய் பூஜித்து முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 18 பூத கணங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பூஜை செஞ்சுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம சினிமா படங்களில் தான் வந்து பார்த்துருப்போம். நாகங்கள் வந்து சிவபெருமானை போய் மாலை பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சினிமா படங்களில். பட் இது வந்து உண்மையாகவே நடந்திருக்கு இந்த ஊரில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தலத்தில் சுவாமி வணங்குவதன் மூலம் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போயிட்டு நம்ம இந்த சிவன் கோயிலில் போயிட்டு அந்த சிவனை நம்ம வழிபட்டால் என்னென்ன தோஷங்கள் விலகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தடை வந்து விலகும்னு சொல்கிறாங்க. வியாபார தடை வந்து விலகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதுக்கப்புறம் கடன் தொல்லை தீரும். அதுக்கப்புறம் கல்வி தடையின்றி பயில முடியும். தீராத நோய்கள் தீரும். இது போன்ற பல காரியங்களில் வெற்றியாகும். இறைவன் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெற இத்திருக்கோயிலே வலம் வந்து இறைவனை வழிபட வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் யார் கட்டது பார்த்தீங்கன்னா சோழர் மன்னர்களால் கட்டப்பட்ட திருத்தலம். இத்தல இறைவனை வழிபட்ட அன்பர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. நாம் இந்த கோயிலில் போயிட்டு இந்த சிவனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறு ஜென்மம் என்பது மறுபிரிவு என்பது கிடையாது. இதுதான் லாஸ்ட்டு இறுதி பிரிவு, இது இறுதி ஜென்மம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தோன்னா நான் கூட ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி ஜோசியம் கேட்டேன். எனக்கு ஜாதகத்தை வச்சு கேட்குறப்போ ஜோசியக்காரர் என்ன சொல்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எனக்கு வந்து இதுதான் லாஸ்ட்டு ஜென்மம், நெக்ஸ்ட்டு ஜென்மம் மறுபிறப்பு என்பது வந்து எனக்கு கிடையாது, இதோட மனுஷ பிரிவு வந்து உனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னார். பட் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு சிவனை பார்த்துட்டு இதோடைய வரலாறை நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பார்த்தோன்னா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. மறுபிரிவு என்பது வந்து தளத்தில் வழிபட்டவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தல வரலாறை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. ஒருவேளை இது உண்மையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஜோசிகர் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி சொன்னார். அதே தளத்துக்கு நான் போயிட்டு சிவனை வழிபட்டு அதோட தல வரலாறை நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ அது எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. அப்போது எனக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாது மனித பிரிவில். ஓகே, இந்த ஜென்மமே ஒரு ஜென்மமே போதும். ஒரு ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இன்னும் கஷ்டப்பட போகிறோம். எதுக்கு இந்த ஜென்மமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதய நோய் உள்ளவர்கள் இத்தலத்தில் வில்வ மரத்திற்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை மூலம் நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த சிவன் தலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்வ மரம் வந்து இருக்குது. நல்லா பெருசாக நல்லா வளர்ந்து போயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு போனால். அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும். திரு அண்ணாமலையை நினைக்க முக்தி கிடைக்கும். தில்லை தரிசிக்க முக்தி கிடைக்கும். காஞ்சில் வாய முக்தி கிடைக்கும். காசியில் இறக்க முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோக திருக்கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்வ வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநடனபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுடைய வேறு பெயர்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பெயர் வந்து இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இதே போல் இத்தலத்தில் பிறப்பவர்கள், வாழ்பவர்கள், தரிசிப்பவர்கள் மறுபிரிவு என்பது கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோயிலில் பிறக்கக்கூடியவங்க
அதுக்கப்புறம் அந்த அந்த ஊரில் அந்த கிராமத்தில் வாழக்கூடியவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க, அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போயிட்டு யாரெல்லாம் வந்து சிவனை வழிபடுறாங்களோ கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மறுபிரிவு என்பது வந்து கிடையாது. ஓகேங்களா? அங்கே அந்த கோயிலில் பிறக்கிறவங்க, அந்த கிராம பகுதியில் வாழ்கிறவங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் சிவனை வழிபடுறவங்களுக்கு வந்து மறுபிரிவு என்பது மறுஜென்மம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவலோகம் அடைவார்கள். அதே போல் அந்த கிராமத்தில் பிறந்து அந்த சிவனை வழிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வச்சுங்களேன், சிவலோக பதவியை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வீட்லேயோ மற்றவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு ஆற்றுல அங்கே போயிட்டு அந்த சிவலோக பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை வச்சு நம்ம இதை பூஜை பண்ணுறோம். சிவலோகம் அடைவார்கள், சிவலோகம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் இறந்து போயிட்டால் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம். அவங்க வந்து சிவலோக பதவி அடைவதுங்க ஐயர் ஏதோ பூஜை பண்ணுறாரு, அதுவும் நம்ம வந்து சொல்கிறோம். அதே போல் இந்த சிவனை போய் நம்ம வழிபட்டால் வந்து இறந்துட்டால் நம்ம வந்து சிவலோக பதவியை வந்து போய் அடையலாம், சொர்க்கம், அதாவது சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பூதகணங்கள், நாகங்கள், சித்தர்களும் வாழ்கின்ற பூலோக திருக்கோயிலாகும். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பூதகணங்கள் வந்து வாழ்கிறது, நாகங்கள் வாழ்ந்திருக்கு, சித்தர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இது வந்து பூலோக திருக்கைலாயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரவம் வழிபாடு செய்தமையால், அதாவது அரவம் வழிபாடு செய்தமையால் அது அரவப்பட்டு என்றானது. தற்போது பெயர் மருவி அரடாப்பட்டு என்ற பெயர் பெற்றது. இந்த தல மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் சிவலோகம் அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து குழந்தையாக இருக்கக்குள்ள சரியில்லை, பெருசாக வளர்ந்து திருமணம் ஆயிடுச்சு, வயசாகி வயது முடிந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அங்கே அந்த மண்ணில் பிறந்து இறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதாவது சொர்க்கத்துக்கு போவாங்க, சிவலோக பதவி அடைவாங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நானே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயந்தான். இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு கோயில், இயற்கை சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு, நிறைய வில்வ மரங்கள் வந்து இருக்குது. அதே போல் வந்து அந்த கிராமம் வந்து ஒரு அமைதியான சின்ன ஒரு கிராமம். அந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சிவனுடைய தலம் இருக்குது அப்படின்னா அது வந்து சும்மா சாதாரண விஷயங்கள் வந்து கிடையாது. அந்த கிராமம் வந்து அந்த கோயில் அமைஞ்சதுக்கு வந்து சிவனுடைய கோயில் அமைஞ்சதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணலூர் பக்கத்தில் ஜம்பை, அங்கேயும் வந்து சிவன் கோயில் இருக்குது. இது போல் நிறையா, அதுக்கப்புறம் ஆதித்திரவரங்கம், அங்கேயும் வந்து வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயில் இருக்குது. இது போல் நிறைய தலங்கள், திருத்தலங்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லா தலங்களும் நம்ம வந்து அதோடைய தல வரலாறை தெரிஞ்சுக்கணும், அந்த கோயிலுடைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில். கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த கோயிலை பக்கம் போங்க. அதாவது இந்த கோயிலுக்கு எல்லோரும் போக முடியாது, ஒரு ஜென்மம் முடியுது அப்படின்னா அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய்.